வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரோம் லோகோ எப்படி வரைகிறது, கூகுள் குரோம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய லோகோ எப்படி நம்ம ஆட்டோகேடில் வரைகிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே இப்போ டேரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்கிங்கன்னா எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் உடனே பண்ண வேண்டாம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னைய கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருந்துக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் என்னையை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு குயிஸ் தந்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த குயிஸுக்குரிய ஆன்சர் எத்தனை பேர் இங்கே கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தா யாருன்னு பார்க்கல, கமெண்ட் பண்ணல. ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ட்ரை பண்ணுறீங்க. எனக்கு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணக்கூடாது கைஸ், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணுன்னு இருக்கேன். நிறைய பேர் எனக்கு ஃபோனில் நீங்கள் இருந்துக்கிட்டு ஆன்சர் சென்ட் பண்ணிங்க. ஃபோனில் யாருமே சென்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் இருந்துக்கிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்குரிய ஆன்சர் நான் இப்போ டைப் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. எக்ஸ் வந்துக்கிட்டு அதில் 9, ஓகேங்களா? நம்ம என்ன கொஸ்டின் தந்துருந்தோம்னா 6 + 5x = 51. அதில் எக்ஸுன்றது 9 தான் ஆன்சர், ஓகேங்களா? இப்போ நேரம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்பவும் போல தான் நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் செட் பண்ண போகிறோம். யூனிட்ஸ் UNITS யூனிட்ஸ் என்டர் அனுப்பிக்கிட்டே இதில் எந்த இடத்துல நம்ம ப்ரிசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாயிண்ட் எடுத்து 2 0 இருக்கணும். அதுக்கு அடுத்து ஸ்கேல் எனக்கு எம்எம்லாம் இருக்கணும். ஓகே, இப்போ நான் இருந்துட்டு ஓகே தந்துடுறேன். அடுத்து லிமிட் செட் பண்ணுறேன். LIM லிமிட்ஸ் வந்துடுச்சு. 0 tab 0 என்டர் 500 tab 500 என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ லிமிட் செட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஜூம் என்டர், ZOOM ஜூம் என்டர், ஆல் என்டர். இப்போ கிட்டத்தட்ட நம்மளோட எல்லா இதுவுமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் கிரிட்டு வேணால் கிரிட் வச்சுக்கலாம், கிரிட் எனக்கு இருக்கட்டும், அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்றதுனால கிரிட் அப்படி வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சர்க்கிள் கமெண்ட், சர்க்கிள் எடுத்துகிட்டு நம்மளாக வைக்கிறது தாங்க இப்போ அளவு. இப்போ நான் இந்த கொஞ்சம் பாருங்க, நான் சர்க்கிள் எவ்வளோ லென்த்தில் தரேன்ட்டு. சர்க்கிள் லென்த்து பாருங்கள் 210 வச்சுக்கிடுறேன். சர்க்கிளோடைய லென்த்து எனக்கு 210. திருப்பி ஒரு சர்க்கிள் தான், சர்க்கிள் சூஸ் பண்ணிட்டு ஒரு மீடியமான ஒரு சர்க்கிள், ஒரு 48 mm ஒரு சர்க்கிள். திருப்பி சர்க்கிள் எடுக்கிறது பதிலாக நீங்கள் இப்படி பண்ணலாம், ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஆஃப்செட் என்டர் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணும்னா எனக்கு ஒரு 10 mm டிஸ்டன்ஸ் வேணும். இப்போ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த ஆப்ஜெக்ட் மேலே, அவ்வளோதான் கைஸ். நம்மளுக்கு இப்போ ஒரு சர்க்கிள் கிடச்சிருச்சு. இந்த சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சர்க்கிளை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இது நீங்கள் 140 கூட வச்சுக்கலாம். பாருங்கள் 140 வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக ஒரு சர்க்கிள் உள்ளக்க இன்னும் மொத்தம் 3 சர்க்கிள் வரையும். நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சப்பறம் என்ன பண்ணுன்னா ஒரு லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பார்ட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் லைட்டாக இழுங்க. ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், கரெக்டாக லைன் கமெண்ட் நான் எங்கேருந்து இழுக்கன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ லைட்டாக கொஞ்சம் கிராஸாக இழுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ இதை அரே பண்ணலாமா? ARR என்டர், போலாரில் இருக்குது, போலார் அரே. ஓகே, சர்க்கிள் பாயிண்ட் இதான் எனக்கு சென்டர் பாயிண்ட். இதே சென்டர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு எத்தனை வேணும்னா 3 தான் வேணும். எனக்கு 3 தான் கைஸ் வேணும், அதனால் 3 என்ட்ரு பண்ணியாச்சு. அவ்வளோதான், எனக்கு அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. பாருங்கள், எனக்கு அந்த இடத்துல கரெக்டாக அரேக்குரிய இது வந்துருச்சு. இப்போ என்ன போகிறோன்னா ட்ரிம் கமாண்ட், ட்ரிம் டபுள் என்டர். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே அரே பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால் இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். EXP அதான் கைஸ், EXPL தான் கைஸ் எக்ஸ்ப்ளோருடைய கமாண்ட். பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ ட்ரிம் பண்ணுங்கள், ட்ரிம் டபுள் என்டர்.
ட்ரிம் பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரிம் பண்ணிடணும். ட்ரிம் ஓகே கைஸ். அவ்வளோ கைஸ், ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை ரீஜன் பண்ண போகிறோம். செல் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஜெக்ட் ரீஜன் பண்ண போகிறோமோ அதை செல் பண்ணிட்டு REG ஒரு என்ட்ரு தாங்க. என்ட்ரு வந்துட்டு திருப்பி ஒரு தடவை ஆப்ஜெக்ட் செல் பண்ணிடுங்க, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காண்டி. ஆப்ஜெக்ட் செல் பண்ண பிறகு ஓகே கைஸ், இப்போ ரீஜன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹேட்ச் கமாண்ட், ஹைச்னு டைப் பண்ணாலே ஹேட்ச்க்குரிய கமாண்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு நான் சாலிட்லேயே வைக்க போகிறேன். ஹேட்சில் ஃபஸ்ட்டு கலர் என்னென்னா எனக்கு ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிடுறேன். இல்லைன்னா நீங்களாவே கலர்ஸ் சூஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எப்படி வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நான் இப்போ டார்க்காக வச்சுக்கிட்டேன். டார்க்காக வச்சுட்டு இந்த இடத்துல வந்திருக்கேன். ஒரு என்டர் முடிஞ்சிச்சு எனக்கு ஃபஸ்ட்டு இது. திருப்பி அதே ஹேட்ச் கமாண்ட் ஒரு என்டர். இப்போ என்ன கலர்னா எனக்கு எல்லோ கலர் சூஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு என்ட்ரு தந்துருங்க. திருப்பி ஒரு என்ட்ரு தாங்க, திருப்பி அதே மாதிரி வரும். திருப்பி அதை சூஸ் பண்ணிட்டு இப்போ என்ன கலர்னா க்ரீன் கலர் தந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு தந்துருங்க. திருப்பி ஹேட்ச் தான் கைஸ், ஒரு என்டர். இப்போ என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் எடுத்துட்டு இந்த சென்ட்ரு ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். இப்போ ஹேட்ச் கமாண்ட் கொடுத்துருங்க. ஹேட்ச் கமாண்ட் வந்துட்டு நம்ம எல்லோ கலர் தந்துருந்தோம், எல்லோ கலர். திருப்பி ஒரு என்டர் வந்துட்டு திருப்பி க்ரீன் கலர் ஒரு என்டர், திருப்பி ஒரு என்டர். நம்ம இப்போ ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். நேவி ப்ளூன்னு சொல்ல முடியாமல் ஒரு நார்மல் ப்ளூ கலரில் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு என்டர் தந்துருங்க. அடுத்து திருப்பி ஒரு என்டர். இப்போ என்னதுன்னா ஒயிட் கலர் எடுத்துகிட்டு இது நல்லா பார்த்து சூஸ் பண்ணி வைக்கணும். ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ குரோமோட சிம்பிள் நம்ம இதில் வந்துருச்சு பாருங்கள். இந்த பாருங்க கைஸ், குரோம் நம்ம அப்படியே வரைஞ்சாச்சு. குரோம் சிம்பிள் எப்படி இருக்குமோ அந்த லோகோ அப்படியே நம்ம டிசைன் பண்ணியாச்சு. இது எடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனாலும் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். இப்போ இது எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் பார்ப்போமே எப்படி இருக்குன்றது பார்ப்போம்னாலும் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். பாருங்கள், நான் எக்ஸ்க்ளூட் பண்ணி காட்டுறேன். EXT வந்துட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னா மேலே கூடி, கீழே கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னா கீழே கூடி. அந்த இது நம்ம தான் கைஸு கரெக்டாக கொடுக்க போகிறோம். திருப்பி இந்த இடத்துல ஹேட்ச் கமெண்ட் தெரியுங்கன்னா ஹேட்ச் சூஸ் பண்ணிக்கோங்க. சாலிட் எனக்கு இருந்துட்டு ரெட் கலர்னா ரெட் கலர், எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட். 3D ஹேட்ச் யூஸ் பண்ணோம். நான் இந்த இடத்துல எனக்கு இருந்துக்கிட்டு 2Dலேயே போதும், ஒரு லோகோவை நம்ம டிசைன் பண்ணியாச்சு. அதிகபட்சமாக எல்லாருமே 2Dயில் தான் கைஸ் லோகோ டிசைன் பண்ணுவாங்க. நம்ம அதேமாரி நம்மளுக்கு வேணும்னா நம்ம இருந்துட்டு 3Dயில் போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் என்ன பண்ணணும், லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. அது போக நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டவுட் என்னன்னு சொல்லி போடுங்க. நான் உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.